லூசிபரின் வீழ்ச்சி, பெருமையிலிருந்து இருளுக்கு. ஆரம்பத்தில் லூசிபர் அனைத்து தேவதைகளிலும் மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தார். கடவுளால் படைக்கப்பட்ட அவர் ஞானத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் அபிஷேகம் செய்யப்பட்ட அவரது முன்னிலையில் நின்றார். ஆனால் ஏதோ மாறியது. அவரது இதயத்தில் பெருமை வளரத் தொடங்கியது. லூசிபர், என்னை பாருங்கள், நான் விடிவெள்ளி நட்சத்திரம், பரலோக உலகில் உள்ள அனைவரையும் விட உயர்ந்தவன். என் அழகு, என் ஞானம், அவை அனைத்தையும் மிஞ்சும். ஆனால் நான் ஏன் அவருக்கு சேவை செய்ய வேண்டும்? நான் ஏன் கடவுளை வணங்க வேண்டும்? நான் அவரைப் போலவே வலிமையானவன். நான் அவருடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பேன். மற்ற தேவதைகள் கவலையுடன் தங்கள் பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆனால் லூசிபர் பெருமையால் மூழ்கிவிடுகிறார். லூசிபர், நான் வானத்திற்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலே எழுவேன், உயர்ந்தவர்களிடையே என் இடத்தை பிடிப்பேன். நான் உன்னதமானவரைப் போல இருப்பேன். நான் சேவை செய்ய மாட்டேன், நான் ஆட்சி செய்வேன். யார் என்னுடன் இணைவார்கள்? ஒன்றாக நாம் சிம்மாசனத்தை எடுத்துக்கொள்வோம், மகிமையில் ஆட்சி செய்வோம், நாம் கடவுளைப் போல இருப்போம். தூதர்களில் 1/3 பேர் லூசிபரின் கலகத்தில் இணைந்து முன்னேறுகிறார்கள். பிரதான தூதரான மைக்கேல் துக்கத்துடன் ஆனால் உறுதியுடன் தோற்றமளிக்கிறார். மைக்கேல், லூசிபர், நீங்கள் கடவுளின் மகிமைக்காக படைக்கப்பட்டீர்கள், ஆனால் இந்த பெருமை உங்களை அழிக்கும். உன்னதமானவரை நீங்கள் சவால் செய்ய முடியாது. லூசிபர், நீ குருடன். மைக்கேல், நான் கடவுளின் வடிவமைப்பிற்கு அப்பாற்பட்டவன். அவர் ஆட்சி செய்யும் நேரம் முடிந்துவிட்டது. நான் ஆட்சி செய்வேன், அனைவரும் எனக்கு வணங்குவார்கள். லூசிபரும் அவரது சீடர்களும் போருக்கு தயாராகிறார்கள். மைக்கேல் அதிகாரத்துடன் முன்னேறி கடவுளுக்கு விசுவாசமாக இருக்கும் தேவதூதர்களை அழைக்கிறார். மைக்கேல், இந்த கலகத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனென்றால் உன்னதமானவர் நம்முடன் இருக்கிறார். கடவுளின் தூதர்களே, வாருங்கள், அவருடைய மரியாதைக்காக போராடுங்கள். கடவுளுக்கு விசுவாசமாக இருக்கும் தேவதூதர்களுக்கும் லூசிபரின் சீடர்களுக்கும் இடையே ஒரு வியத்தகு போர் நடக்கிறது. ஒளிரும் விளக்குகள் மற்றும் ஒளி விளைவுகள் மோதலின் தீவிரத்தை குறிக்கலாம். சண்டை மூழும்போது லூசிபரும் மைக்கேலும் ஒருவரையொருவர் எதிர்கொள்கின்றனர். லூசிபர், நீ பலவீனமானவன். மைக்கேல், என்னை தடுக்க முடியாது. மைக்கேல், லூசிபர், எங்கள் பலத்தால் அல்ல, ஆனால் கர்த்தருடைய வல்லமையால். அவருடைய விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் வெற்றி பெற முடியாது. தெய்வீக சக்தியின் இறுதி தருணத்தில் கடவுளின் குரல் மேடையை அசைத்து மகிமைப்படுத்துகிறது. கடவுளே, லூசிபர், உங்கள் சொந்த பெருமையால் நீங்கள் கிருபையிலிருந்து தூக்கி எறியப்பட்டீர்கள். நீங்கள் வானங்களுக்கு மேலே உங்களை உயர்த்த முயன்றீர்கள், ஆனால் நான் உங்களை வீழ்த்துவேன். ஒரு பிரகாசமான ஒளி மேடையை நிரப்புகிறது. லூசிபர் தாக்கப்பட்டு பூமியில் விழுகிறார். அவரது சீடர்கள், விழுந்த தேவதைகள், அவருடன் வெளியேற்றப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் அழகாக இருந்த லூசிபரின் தோற்றம் இப்போது மங்கிவிட்டதையோ. லூசிபர் தரையில் கிடக்கிறார். அவரது வடிவம் இப்போது முறுக்கி இருட்டாகிவிட்டது. கடவுளுக்கு உண்மையாக இருந்த தேவதூதர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எனவே ஒரு காலத்தில் தேவதூதர்களில் பிரகாசமானவராக இருந்த லூசிபர் சாத்தானாக, எதிரியாக, குற்றம் சாட்டுபவராக ஆனார். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அவர் இப்போது தனது கோபத்திலும் பெருமையிலும் பூமியில் சுற்றித் திரிகிறார். மற்றவர்களை ஏமாற்றவும் கிளர்ச்சிக்கு இட்டுச் செல்லவும் முயல்கிறார். லூசிபர் மெதுவாக எழுந்து நிற்கிறார், இப்போது இருண்ட, முறுக்கப்பட்ட பிரசன்னத்துடன். அவர் கசப்புடனும் கோபத்துடனும் பேசுகிறார். லூசிபர், நான் விழுந்து விட்டேன், ஆனால் நான் தோற்கடிக்கப்பட மாட்டேன். மனிதகுலத்தின் இதயங்களை நான் கெடுப்பேன். நான் மீண்டும் எழுந்திருப்பேன், கடவுள் படைத்த அனைத்தையும் அழிப்பேன். மைக்கேல், கடுமையாக. உன் தோல்வி இறுதியானது. லூசிபர், நீ ஒரு காலத்திற்கு உலகை ஏமாற்றலாம், ஆனால் இறுதியில் நீ நித்திய இருளில் தள்ளப்படுவாய்.
மைக்கேல் தேவதூதர்களிடம் திரும்புகிறார். மைக்கேல், இன்று நாம் போரில் வெற்றி பெற்றுள்ளோம், ஆனால் போர் முடிவடையவில்லை. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும், ஏனென்றால் சாத்தான் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவான். கடவுளின் நித்திய ஆட்சியை குறிக்கும் ஒரு அமைதியான ஒளி மேடையை நிரப்புகிறது. லூசிபரின் பெருமை அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஒரு காலத்தில் பெரிய தேவதை இப்போது நல்ல அனைத்திற்கும் எதிரி. ஆனால் கடவுள் இறையாண்மை கொண்டவர், சாத்தானை அவர் வென்றது உறுதி. தொலைதூர கோபமான உருமல்களின் சத்தம் எதிரொலிக்கும் போது மேடை இருளடைகிறது. சாத்தான் தனது இழப்பில் கோபமாக இருக்கிறான். ஆனால் தூரத்தில் ஒரு பிரகாசமான ஒளி பிரகாசிக்கிறது. இது கிறிஸ்துவின் இறுதி வெற்றியை குறிக்கிறது. ஒரு நாள் சாத்தான் இறுதி நியாய தீர்ப்பை எதிர்கொள்வான். அவன் நெருப்பு ஏரியில் தள்ளப்படுவான், மீண்டும் ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டான். அந்த நாள் வரை ஆன்மாக்களுக்கான போர் தொடரும். ஆனால் கடவுளின் ஒளி எப்போதும் எதிரியின் இருளை விட பிரகாசமாக பிரகாசிக்கும்.